யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல, யார் ஜெயித்தாலும் நாட்டை காப்பாற்றணும். வர பஸ்ஸில் எங்களுக்கு லேடிஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஃப்ரீன்னு சொல்லவும் எங்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்னா ரொம்ப லாங்காக எடுத்து பண்ணி நிறுத்துறாங்க. எங்களை மாரி பொம்பளைங்கன்னா ஓடி போய் ஏறும். வயசானவங்களாம் எப்படி ஏறுவாங்க? நாங்களாம் ஃப்ரீயாக கேட்டோம். பஸ்ஸில் சீட்டு உக்காஞ்சா ஃப்ரீயாக வரவங்களுக்கு சீட்டு வராங்க, காசு கொடுத்தவங்க நின்று வரணுமா? நாங்கள் காலம் ஃபுல்லாகவே நடந்து தான் வரோம். பஸ்ஸில் ஏறி வரோம். ஒரு டீ குடிக்கிற காசு நாங்கள் டிக்கெட் கொடுத்து எடுத்து வரோம். டிக்கெட் இல்லாமல் நாங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு போகிறோம். சும்மா தான் வரோம், சும்மா தான் வரோம். எங்களை ஏன் கேவலப்படுத்தி பேசணும்? நாங்கள் கேட்டோமா ஃப்ரீயாக வரணும்னு? எல்லாருமே எங்களை ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. பொம்பளைங்க ஓட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு ஃப்ரீ விட்டாங்க. நீங்கள் ஏன் ஃப்ரீயாக விட்டீங்க? அங்கே கொடுக்குற காசு கம்மி பண்ணி எங்களுக்கு கொடுக்கல. இவங்க பண்ணிவிட்டு எங்கள் மேலே எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க. கேவலமாக பேசுகிறாங்கன்னா அதாவது நடத்தின ஊழியர் அவங்க பேசுகிறாங்க, ஆனால் மக்கள் பேசுகிறாங்க. மக்களும் பேசுகிறாங்க, பஸ்ஸு டிரைவருங்களும் சரி எங்களை ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாப் பண்ணி நிறுத்த மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பஸ்ஸு வர மாட்டேது. ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுறதா இருக்குது. பஸ்ஸு நேரத்துக்கு வராமல் இங்கேருந்து ரொம்ப லாங் லைட்டுமே விட்றாங்க. ஓடி போய் ஏறுதாது. தப்பி தவிர கீழே விழுந்தால் யார் எங்கள் வீட்டு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள்? நாங்கள் லேடிஸு பெரியவங்க வயசானவங்க வந்தால் ரொம்ப கஷ்டம். அவங்க உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. ஜனம் ஜாஸ்தியாக பஸ்ஸும் கம்மி பண்ணிட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே, அதே மாதிரி இந்த மழை வெள்ளத்துலாம் பிரச்சனை இப்போலாம் எம்எல்ஏவோ எம்பியோ தொகுதி பக்கம் வந்து பார்த்தாங்களா, எதுவும் பண்ணாங்களா? நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. நாங்கள் நடத்துகிற மக்கள் எங்களுக்கு அதை பற்றி என்ன எதுனே தெரியாது. நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி ஏற வரதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பொம்பளைங்களாம் ஃப்ரீயாக வராங்க, ஃப்ரீயாக வரவங்களுக்கு சீட்டு கிடைக்குது, வந்தோடனே சீட்டை பிடிச்சிடறாங்க. பொம்பளைங்க கஷ்டப்பட போகிறோம். நாங்கள் என்னத்துக்கு சும்மா வரணுமா? பஸ்ஸில் உட்காந்து வரணும் எங்களுக்கு ஆசையா? நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் வரோம். பஸ் இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் வராங்க. இவங்களுக்கு சார் டிசி வேணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி வர சொல்கிறீங்க? அப்போ பொம்பளைங்க கஷ்டப்படவே மாட்டாங்களா? சும்மா சுற்றிட்டு வருவாங்களா? எங்களுக்கு அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. பஸ்ஸில் சும்மா வராங்க, இவங்களுக்கு சீட்டு நேரத்துக்கு ஆம்பளைங்க காசு எடுத்துக்கு வராங்க. நாங்கள் நின்று வரதாகுது. பஸ்ஸு கொஞ்சம் தூரம் லாங் ஆகிட்டுமா விட்டா எப்படி ஓடி போய் ஏறுவோம்? அவங்களுக்கும் என்ன, நீங்கள் சும்மா நம்ம வரீங்க நிறுத்தவே மாட்டுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப லேடிஸ் சும்மா வராங்க, அவங்க பஸ்ஸுக்காரங்க நிற்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலேயும் பஸ்ஸுக்கு மட்டும் ஃப்ரீ சொல்லிட்டு எல்லாத்துலேயும் விலை ஜாஸ்தியாக்கிறாங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கினா இப்போ 40 ரூபா 30 ரூபா, அதுக்கு முன்னாடி 25 ரூபா இருந்தது. இப்போ எல்லாமே கஷ்டம். 6 லிட்டர் பாமாயில் வாங்கினா அப்போ 45 ரூபா இருந்தது, இப்போ 55 ரூபா. 1 லிட்டர் பாமாயில் இப்போ 100 ரூபா கிட்ட வாங்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் எங்கே போகுது? பொம்பளைங்க கஷ்டப்படாதுன்னு வாங்க முடியும். ஒரு ஆம்பளைங்க கஷ்டப்படுறாங்க, ஆம்பளைங்க கஷ்டப்பட தாங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு பாதி செலவுக்கு எடுத்துன்னு பாதி செலவு எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படி செய்கிறது? நாங்களும் கஷ்டப்படாதுன்னு எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் சொல்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் நியாயம் கிடச்சா போதும். எல்லா மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். யார் ஜெயித்தாலும் அவங்க நல்லது தான்.